இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமே என்றால் தீமையை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எது தீமை என்றால், மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருந்து அவரை விட்டு நாம் அந்நிய தேவர்களை பின்பற்றினால் அது தீமை என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொருளாசை அது தீமை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்கின்ற பொழுது தீமையை வெறுத்து விடுவது நல்லது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசித்து அறிய முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமே என்றால் நான் தீமையை விட்டு விலகியே ஆக வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யுங்கள் என்று வார்த்தை ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், தீமையை விட்டு விலகுவோம், பாவத்தை விட்டு விலகுவோம், துன்மார்க்கத்தை விட்டு விலகுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்குள் இருக்கிறவர்களாக, தேவனோடு கூட இருக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.